அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் பெண்கள் எதிர்கொள்கின்ற மெனோபாஸ் காலகட்டத்தை சமாளிப்பது எப்படி, அதற்கான வீட்டு உபாயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பெண்கள் அனைவருமே மெனோபாஸ் காலகட்டத்தை சந்திக்கிறாங்க. அந்த காலகட்டம் எந்த வயதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 40லிருந்து 50 வயதுக்குள்ளர வரும். சில பெண்கள் சீக்கிரத்திலேயே தூரம் நின்று போயிருச்சு அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் உணவு தான். 35 வயசுலேயே நிறைய பெண்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தூரம்லாம் நின்று போயிருச்சுங்க அப்படின்னு. இது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் 45 50 வயது வரைக்கும் கூட தூரம் நிற்காமல் உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. என்னங்க இது 45 50 வயசு வரைக்கும் தூரம் வந்தால் நல்லது, நல்ல ஆரோக்கியமான உடம்பு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். சீக்கிரத்தில் இந்த பீரியட்ஸ் நின்றுச்சுன்னா நிறைய உடல் உபாதைகள், பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறம் நீர் கட்டின்றாங்க, இந்த கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு உரிய பீரியட்ஸ், அந்த தூரம் சம்மந்தப்பட்டது, ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. இந்த பெண்ணுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல கட்டங்கள் ஏற்படுது. ஒரு சிறுமியாக இருக்கக்கூடிய பெண் வயதிற்கு வந்த உடனேயே அவளுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுது. அவளுடைய குரல் மாற்றங்கள் மற்றும் உடலில் முடி வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுது. அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பெற்ற பிறகு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இயற்கையான உணவு எடுத்துக்காமல் நம்ம உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தோன்னா அதனால் கூட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் ஏற்படும். அப்புறம் இந்த மெனோபாஸ் நேரத்தில் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் ஒவ்வொரு பெண்ணுக்கும். இதில் அதிகமான பெண்கள் இந்த மெனோபாஸ் என்கின்ற காலகட்டத்தை ரொம்ப சிரமப்பட்டு தான் கடந்து வர்றாங்க. அந்த நேரத்தில் இயல்பாகவே அவர்கள் இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாமல், அவர்களை அறியாமையே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. தான் என்ன செய்கிறோம்னே தெரியறதில்ல. சில சமயங்களில் அதிகம் கோபப்படுவாங்க. இரவு நேரங்களில் அதிகமாக வேர்த்து கொட்டும். நல்லா தூங்குவாங்க, ஃபேன் போட்டு ஆரம்பத்தில் குளிருதும்பாங்க, ஏசி போட்டிருப்பாங்க, ரொம்ப குளிருது அப்படிம்பாங்க. திடீர்னு பார்த்தா கழுத்து பகுதியில் உடம்புல எல்லாம் அதிகமான வேர்வை. அதே ஃபேனு அதே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் அவர்களுக்கு வேர்த்து கொட்டும். இந்த மெனோபாஸ் காலகட்டத்தை சந்திக்கின்ற பெண்கள் அந்த நேரத்தில் சோர்வாக இருப்பாங்க. அதிக வேலை செய்யலைன்னா கூட சோர்ந்து படுத்துப்பாங்க. சாதாரணமாக நல்லா இருக்கிற பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட அந்த நேரத்தில் பொறுமை இழந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் ஏற்கக்கூடிய சிம்டம்ஸ். இன்னும் சொல்லணுன்னா சிறுமியாக இருந்து பல கட்டங்களை தாண்டி வரும்பொழுதெல்லாம் ஏற்படாத ஒரு அவஸ்தை, ஒரு நிலையில்லாத செயல்கள், ரெஸ்ட்லெஸ், இதெல்லாம் அந்த மெனோபாஸ் நேரத்தில் ஏற்படும். பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் திருமணமான பின்னாடி அந்த பெண் நல்லா சுறுசுறுப்பாக ஆரம்பத்தில் இருப்பா, நல்ல வீட்டை குடும்பத்தை எல்லாம் கவனிச்சுப்பா, நிறைய சமைச்சு போடுவாங்க, குழந்தைகளை வீட்டுக்கார கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அனைவரையும் நல்லா பார்த்துப்பா. அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் அவனால் முடியாது, சோர்ந்து போய் இருப்பாள். எரிஞ்சு விழுகிறத பார்த்துட்டு நிறைய குடும்பங்களில் புரிஞ்சுக்கிறது இல்லை, இவளுக்கு மெனோபாஸ் நேரம் அதனால தான் இப்படி நடந்துக்கிறா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அந்த நேரம் தான் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் சண்டை வர்றதை பார்ப்போம். கணவன் மனைவியை புரிந்து கொள்வது கிடையாது. அவளுக்கு இப்படி ஒரு சங்கடம் இருக்குது, தூரமாகின்ற நேரத்திலையும் சங்கடம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. மெனோபாஸ் காலகட்டத்திலையும் ஒரு பெண் இப்படி தான் அவஸ்தைப்படுவான்றதை நிறைய குடும்பங்களில் கணவர் புரிந்து கொள்வது கிடையாது. அவருக்கு நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் சரியாக நடக்கலைன்னா அந்த இடத்துல சண்டை வரும். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த பதிவின் மூலமாக நான் ஒன்றை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மெனோபாஸ் நேரத்தில் பெண்களை, அதாவது மனைவியை கணவர்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் அம்மா நல்லா தானே இருந்தாங்க, இத்தனை காலம் நல்லா தானே செஞ்சாங்க, இப்போ இவங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு,
இது மெனோபாஸ் டைம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைக்கணும். அது புரிஞ்சுக்காம இத்தனை காலம் நல்லா இருந்தாங்க, இப்போ என்னதான் ஆகி தொலைஞ்சுதோ அப்படின்னு பல குடும்பங்களில் பேசுகிறத நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெண்ணுக்கு கோபம் வர்றது மற்றும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுவது மட்டுமல்லாமல் எலும்பு தேய்மானம், முதுகு வலி, கை கால்களில் சோர்வு ஏற்படுதல், மூட் ஸ்விங்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மனதிலேயே பார்த்திங்கன்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் அவர்களால் இருக்க முடியாது. அதனால் அந்த மனதில் மாற்றங்கள் ஏற்படுவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயல்பாக நடக்கக்கூடியது. வேணும்னே எந்த பெண்ணும் செய்வது கிடையாது. அவங்கள வேணால் நீங்கள் கவனித்து பாருங்களேன். அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்தா போதும்னு நினைப்பாங்க. இல்லாட்டி நடுவில் வேலை செய்யும் போதே பல முறை உட்காந்து எந்திரிப்பாங்க, குட்டி தூக்கம் போடுவாங்க. நல்லா எல்லா வசதிகள் இருந்தால் கூட வெளியில் போயிட்டு வரலாம் வா ஜாலியாக அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, அப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் வரலன்னு அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க. இதை வந்து குடும்ப உறுப்பினர்கள் பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்படுவாங்க. சமயத்தில் சண்டை திட்டு இதெல்லாம் கூட நடக்கும். மெனோபாஸ் நேரத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைந்து இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் சரியாக இருக்கிறது எப்போன்னா ஒரு பெண் பெரியவளானதுலேருந்து திருமணம் ஆகிட்டு அந்த தூரம் போகிற வரைக்கும், பீரியட்ஸ் நிற்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா கருமுட்டை உருவாகிக்கிட்டு இருக்கும், தூரம் சரியாக போய்கிட்டு இருக்கும். அதனால் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நின்ன பின்னாடி பெண்ணுக்கு மனதிலே மாற்றங்கள், உடலிலே மாற்றங்கள், உடம்பு தானாகவே வெயிட் போடுறது, சுகர் கம்ப்ளைண்ட் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். இப்படி மெனோபாஸ் காலகட்டம் வந்ததுன்னா நம்ம குடும்ப டாக்டர் இல்லை நல்ல டாக்டர்கிட்ட போய் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க வந்து அதற்கு ஏற்ற மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் தருவாங்க. பொதுவாகவே நம்ம மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஒரு 35 வயசுக்கு அப்புறமே டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்கணும், டாக்டர் நம்ம எடுக்கணுமா? அதாவது ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு தேவைப்படும், ஒருத்தரோட உடம்புக்கு தேவைப்படாது. டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. பாடி செக்கப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்கப் நிறைய பேர் பண்ணிக்கிறது கிடையாது. அடிக்கடி ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த செலவு தான். இப்போல்லாம் இந்த ஜென்ரல் செக்கப் பண்ணுறதுக்கு நிறைய வசதிகள் வந்துருச்சு. குறைந்த செலவிலேயே ஜென்ரல் செக்கப்னு முடிஞ்சிருது. இப்படி ஜென்ரல் செக்கப் பார்த்த பின்னர் டாக்டர் அவர்களுடைய உடலுக்கு என்ன விதமான விட்டமின்ஸ் தேவைப்படுகின்றதோ, மினரல்ஸ் தேவைப்படுகின்றதோ அதற்கு ஏற்ற மாத்திரைகளை எழுதி தருவாங்க. அதை உண்டு கொஞ்ச காலத்திலேயே அவங்க சரியாயிருவாங்க. பொதுவாகவே இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் கால்சியம், விட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம் உடம்புக்கு. இந்த மெனோபாஸ் பிரச்சனைகளை டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்லை மருந்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவு முறைகளை வந்து சரியாக மாற்றிக்கணும். நிறைய காய்கறிகள், பழங்கள், ஃப்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கணும். அதிகமாக தண்ணி குடிக்கணும். கீரை வகைகளை அதிகமாக சேர்த்துக்கணும். இன்னும் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாலில், தயிரில், ஸ்பினச், ஃப்ரூட்ஸ் கலந்த யோகர்ட்டில் இருக்குது, சீஸில் இருக்குது. இதையெல்லாம் நம்ம சரிவர சேர்த்துக்கணும். இதில் அதிகமாக இருக்கே அப்படின்னு நிறையா சாப்பிட்டுக்கிட்டோம்னா கூட உடம்பு போட்டுக்கிட்டே போகும். இது கூட நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். தியானம், சின்னதாக ஒரு தியானம், யோகா பண்ணலாம் தெரிஞ்சா. அப்படி இல்லைன்னா வாக்கிங் பண்ணலாம். வீட்லேயே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு இந்த டயபெட்டிஸ் வர்றதை தடுக்கலாம். இன்னொன்று உடம்பு போடுறத தடுக்கலாம். நமக்கு சோர்வாக தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம உடம்பை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இதை செய்து தான் ஆகணும். நிறைய பேர் ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் பிடிக்காதுங்க, பாலுக்கு பதிலாக கால்சியம் ரிச் ஃபுட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு சோயா மில்க் எடுத்துக்கலாம், சோயா பீன் சாப்பிட்லாம். சாதாரண பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நிறையா கால்சியம் இருக்குது. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா டோஃபு, இந்த பன்னீர் நிறைய பேருக்கு பிடிக்காது, அது சாப்பிட்டா கூட உடம்பு போடும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதனால் இந்த சோயா பீனால் செய்யப்பட்ட பன்னீர் வாங்கி, அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், இருந்தால் கூட சுவை பார்க்காதீங்க. சாதாரணமானவர்களே அதை அதிகம் சேர்த்து கொள்ளலாம். அதில் இந்த மெனோபாஸ் நேரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த டோஃபு பயன்படுத்திக்கிட்டு நம்ம பன்னீர் கிரேவிஸ் மாதிரி எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கூட பாயில் பண்ணி கூட சாப்பிட்லாம். நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு, ஸ்பினச், லெட்யூஸ், இந்த மாதிரி கேரட், பீன்ஸ் எல்லாமே வந்து சோயாவே ஊற வச்சு, சோயா பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா காய்கறியும் இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது.
2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகளை வேக வச்சு அதில் பெப்பர் அண்ட் சால்ட், அதாவது உப்பு மிளகுத்தூளும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு உடம்பு லேசாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ஸ்ட்ரெஸ் குறையும், ரொம்ப புத்துணர்வாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. பொதுவாகவே இந்த மெனோபாஸ் நேரத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நம்ம வாக்கிங் போகணும், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. இதில் இயற்கையாகவே விட்டமின் டி சூரிய ஒளியில் இருக்குது. மிதமாக இருக்கக்கூடிய சூரிய ஒளியில் தான் விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கும். நீங்கள் விட்டமின் டி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு பட்ட பகலில் 12 மணிக்கு போய் நின்னீங்கன்னு வைங்களேன், இன்னும் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிட்டு வருவோம். அதனால் அதெல்லாம் வேண்டாம். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இல்லை காலையில் அந்த சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் இளம் வெயில் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் போயிட்டு வெயிலில் நம்ம நடக்கிறது, இல்லை அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு விட்டமின் டி கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையும், நம்ம உடம்பும் குறையும். மெனோபாஸ் நேரத்தில் எந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இப்போது இந்த நேரத்தில், இந்த மெனோபாஸ் நேரத்தில் எந்த விதமான உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சில உணவுகள் சாப்பிட்டாலே வியர்வை அதிகமாக வரும், அது போன்ற உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கெஃபைன், காஃபி அடிக்கடி சேர்த்து கொள்வது, அதிகமாக காரம் எடுத்துக்கொள்வது, அப்புறம் ஆல்கஹால் எடுத்துக்கிறது. ஆல்கஹால் இது பெண்கள் மெனோபாஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆல்கஹால் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பெண்கள் செய்கிறாங்க, அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கும் அதிகமாக வியர்க்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது பொரித்த உணவுகளை, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை, அப்புறம் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடாது. இது தவிர நேரத்துக்கு தூங்கணும். 8 மணி நேரம் தூக்கம் ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்களே, நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரே நேரத்திற்கு தூங்குற மாதிரி ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு 8 மணி நேரம் தூங்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சாப்பாட்டை தவிர்க்கவே கூடாது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, 3 வேளையும் சாப்பாடு கட்டாயம் சாப்பிடணும். நம்ம சாப்பிட்லன்னா பிளட் சுகர் லெவல் அதிகமாயிரும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சாப்பிட்லன்னா கூட ஆகும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த வேண்டாத உணவுகளை தவிர்க்க வேண்டிய உணவுகள், பொரிச்சது, கொலஸ்ட்ரால் இருக்கிறது, ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறது, வாய்க்கு ருசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சாப்பிட்டு, குறிப்பாக சொல்லணும்னா நான்வெஜ்ஜை முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து விட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நிறைய காலம் வாழணும் இல்லையா, அதனால் நாக்கு ருசியை பார்க்கக்கூடாது. இப்படி நம்முடைய உணவு முறையை மாற்றிக்கொண்டு நிறைய தண்ணீர் குடித்து உடற்பயிற்சிகளை செய்து நமக்கு தேவையான கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடணும், விட்டமின் டி சேர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லணும்னா புரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த பச்சையாக என்ன இருக்கோ அதில் எல்லாம் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். சுலபமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் அத்தனையிலுமே புரோட்டீன் அதிகமாக இருக்கும். பச்சை பயறு, இந்த மாதிரி பொருள்கள் புரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று சுண்டல்லாம் சேர்த்துக்கிட்டு வாங்க. இதில் நீங்கள் இந்த செஸ்மி சீட்ஸ், அதாவது எள்ளு சேர்த்துக்கலாம். அதாவது எள்ளு சேர்த்துக்கணும்னு நிறையா சேர்த்துக்கூடாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எள்ளு, அந்த வெல்லம் ரெண்டும் கலந்த உருண்டை, நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ், லின் சீட்ஸ், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த மெனோபாஸ் கட்டாயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்குது, மெனோபாஸ் நேரத்தில் இந்தந்த பிரச்சனைகள் ஏற்படும்னு தெரியும். அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக நம்ம என்னென்ன செய்து கொள்ளலாம், வீட்டிலேயே எந்த உணவுகளை மேற்கொள்ளலாம், இல்லை என்ன செஞ்சால் நமக்கு சரியாகும்ன்றது கூட நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, மருத்துவர்கள் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பின்பற்றினாலே போதும். இதை தவிர்த்து சரியான சப்ளிமெண்ட்ரி என்ன அப்படின்னு உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் பின்பற்றிக்கிட்டு வந்தோன்னா மெனோபாஸ் பிரச்சனையாவது ஒன்றாவது சாதாரண பெண்கள், அதாவது நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். சரி, இன்றைக்கு இந்த பதிவில் மெனோபாஸ் காலகட்டத்தை பெண்கள் எளிதாக எப்படி கையாளலாம் மற்றும் வீட்டு உபாயங்கள் என்ன என்பது பற்றி பார்த்தோம். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கட்டாயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில்
கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் நான் பதிவாக தருவேன். சரி, எப்பொழுதுமே பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதெல்லாம் எதுக்குன்னா, புதிதாக யாராவது பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. விஹா ஆன்லைன் என்கின்ற தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் கொடுத்துருப்போம், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். இது ரெண்டுலேயுமே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு விரும்புகிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. சரிங்க, உங்களுடைய கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரான்ச்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே கிடையாது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் இருக்குது. கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி எங்கள் கடைக்கு கொண்டு வந்து உங்களை சேர்த்து விடும். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று, வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது விஹா அப்படின்ற பெயர் போட்டு பொருள்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது எங்களுடைய பொருள்கள் கிடையாது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.